Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது reciprocity theorem. Problem என்னன்னா find the current through 5 ohm resistor in the below circuit. Also verify the reciprocity theorem. Problemல இதுதான் கொடுத்திருக்காங்க. இந்த 5 ohm resistorல flow ஆகுற current என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Reciprocity theorem வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1ல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் இந்த சோர்ஸை எடுத்து எந்த ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ இல்லை வோல்டேஜ் இல்லைன்னா பவர் எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல சோர்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ரெஸ்பான்ஸை நம்ம எடுத்துக்கணும், ரிவர்ஸில் எடுத்துக்கணும். அதாவது இங்கே கிளாக் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆகிடும். இப்போ இங்கே ஆர்டினரியாக கண்டுபிடிக்கும் போது இந்த 5 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ அதே சேம் கரண்ட்டை எந்த இடத்துல நம்ம சோர்ஸை ரிமூவ் பண்ணணுமோ அந்த டெர்மினலில் நமக்கு ஃப்ளோ ஆகும். இது ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அதுதான் ரெசிப்ரோசிட்டி தியரம் வெரிஃபிகேஷன் அர்த்தம். ஸ்டெப் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம I2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். I2 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஐயோட வேல்யூ தெரியணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஐ கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் அண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சா, தட் இஸ் I is equal to V by R. Vன்றது 10 volts, Rன்றது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதில் பாருங்கள், இந்த 10 அண்ட் 5 ஓம் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நமக்கு parallel காம்பினேஷன் இருக்குது. அப்போ 10 into 5 divided by 10 plus 5 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 3.33 வரும். இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் கம்பைன் பண்ணி ஒரே ரெசிஸ்டரை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் நான் கம்பைன் பண்ணி ஒரே ரெசிஸ்டராக வரைஞ்சிருக்கோம். இது 2 ஓம் ரெசிஸ்டர். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீரிஸ் காம்பினேஷன் இருக்குது. சீரிஸ் காம்பினேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். அப்போ 2 + 3.33 வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.33. ஸோ அதை வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டராக ஃபார்ம் பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ பாருங்கள், நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. ஏற்கனவே இருக்கிற நமக்கு சோர்ஸ் 10 வோல்டேஜ் வேல்யூ. இப்போ இங்கே கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to V by R. Vன்றது 10, Rன்றது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 5.33. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் 1.875னு கிடைக்குது. தட் இஸ் நத்திங் பட் அவர் கரண்ட் வேல்யூ. கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.875 amps. இப்போ வோல்டேஜ் டிவைடர் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த I2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். I2 எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். I டோட்டல் கரண்ட் I இன்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெசிஸ்டர் என்னன்னு பாருங்கள், 10 ஓம் ரெசிஸ்டர் டிவைடட் பை 10 + 5. அதாவது அக்கார்டிங் டு வோல்டேஜ் கரண்ட் டிவைடர் லா. ஸோ கரண்ட் டிவைடர் லா படி நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், திரும்ப நான் ரீரைட் எழுதியிருக்கேன். டோட்டல் கரண்ட் இன்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் வந்து R1ன்னு எடுத்திருக்கேன். இந்த கரண்ட் இந்த ரெசிஸ்டர் வந்து R2ன்னு எடுத்திருக்கேன். கரண்ட் I2 எப்படி கால்குலேட் பண்ணலான்னா I இன்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெசிஸ்டர் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.87ன்றது இங்கே ஃப்ளோ ஆன கரண்ட்டு. இங்கே ஃப்ளோ ஆன கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1.87 இன்ட்டு R1 வேல்யூ. R1 வேல்யூன்றது எந்த கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டெர்மினல் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ தட் இஸ் 10 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர் வேல்யூ 10 + 5. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 15ன்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் 1.25ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் I2 வேல்யூ. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 5 ஓம் ரெசிஸ்டரில் நமக்கு இருக்கிற கரண்ட்டோட வேல்யூ 1.25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோர்ஸை எடுத்து இந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். இது வோல்டேஜ் சோர்ஸாக இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, அதை அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஸோ இங்கே இருந்த சோர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பாருங்கள். அந்த சைடில் இருக்கும்போது நார்மலாக கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன டைரக்ஷன் இருந்ததுன்னா கிளாக் வைஸில் வந்தது. இங்கே நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரெஸ்பான்ஸை கன்சிடர் பண்ணோம்னா இது I கரண்ட்,
இது ரெண்டாக டிவைட் ஆகுது. இது I1 கரண்ட், இது I2 கரண்ட். நமக்கு எந்த சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 2 ohm ரெசிஸ்டரில் இருக்கிற நம்ம வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ I2 கண்டுபிடிச்சா போதும். I2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் I2 கண்டுபிடிக்கணும். சேம் கரண்ட் டிவிஷன் ரூல் படி I2 is equal to I into இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெசிஸ்டர் 10 divided by addition of both the resistors. இப்போ ஐயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலன்னா R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். அக்கார்டிங் டு தட் இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ 2 into 10 divided by 2 plus 10 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1.67 வருதும். ஸோ இதை வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டரை நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போ அகெயின் இது ரெண்டும் பாருங்கள் சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது. 1.667 5 ரெண்டாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 6.667 கிடைக்கும். இதை கரண்ட்டோட வேல்யூ I கண்டுபிடிக்கணும். ஸோ வியோட வேல்யூ தெரியும், ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். R ஈக்குவலண்ட் வேல்யூ 6.667. இப்போ கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 divided by 6.667. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1.4999. இது அப்ராக்சிமேட்டாக என்னென்னு எடுத்துக்கலாம்னா 1.5 ஆம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.57. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு கரண்ட் டிவிஷன் ரூல் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா இந்த எந்த சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுமோ அந்த சோர்ஸில் அந்த டெர்மினலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள் I2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். I2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I2 is equal to I into 10 divided by 2 plus 10. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் கரண்ட் டிவிஷன் ரூல் படி I2 is equal to டோட்டல் கரண்ட் I into இங்கே இந்த டெர்மினலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ 10, இந்த வேல்யூ 2. இப்போ 10 divided by 2 plus 10ன்னு போடுவோம். ஸோ 1.5ன்றது நம்ம கால்குலேட் பண்ண டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ டிவைடட் பை 12, அதாவது 2 plus 10 12ன்னு எழுதணும். 10 divided by 12 இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.25 ஆம்ஸ்ன்னு வரும். தட் மீன்ஸ் ஸ்டெப் நம்பர் 1லேயும் ஸ்டெப் நம்பர் 2லேயும் நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.25 ரெண்டுமே சேமாக தான் கிடைக்குது. ஸோ சோர்ஸோட பொசிஷனையும் அதோட ரெஸ்பான்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சேமாக தான் கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் நம்மளோட ரெசிப்ராசிட்டி தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். தேங்க்யூ.